கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுடைய போராட்டத்து நிமித்தமாக வேதனையோடு காணப்படுகிற ஆத்துமாவே, சாத்தானுடைய போராட்டத்து நிமித்தம் கண்ணீரோடு காணப்படுகிற ஆத்துமாவே, ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கிற போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை விட்டு அவன் ஓடி போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுநாதருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவ்விதமாக நாம் கீழ்ப்படுகிற போது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். இவனிடத்தில் நாம் எதிர்த்து நிற்க முடியாது. இவன் உயிர் உள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறான். இரத்தத்தை சிந்திய தேவனுக்காக இன்றைக்கு அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். இவனிடத்தில் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி சாத்தான் ஓடி போவான். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய போராட்டத்தினாலே நீங்கள் இன்றைக்கு கவலையோடு காணப்படலாம். இன்னுமாக யாரோ எனக்கு செய்வனை செய்து விட்டார்கள், இன்னுமாக பொல்லாங்கனுடைய சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிறேனே, எனக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை கிடைக்குமா, ஆண்டவர் என்னோடு இருப்பாரா என்று சொல்லி நீ கண்கலங்கி காணப்படலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனாய கர்த்தராய எனக்கு கீழ்ப்படியுங்கள், என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சாத்தானுடைய போராட்டத்தினாலே இன்றைக்கு கண்ணீரோடு நீ காணப்படுகிறாயா, வேதனையோடு காணப்படுகிறாயா? எல்லாமே இழந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறேனே, எல்லாமே நஷ்டத்தோடு காணப்படுகிறேனே, சாத்தான் என்னுடைய குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறானே, எனக்கு ஒரு ஒத்தாசையுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நீ வேதனையோடு காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னிடத்திலே சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனவே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், அவருடைய சத்திய வசனத்துக்கு நம்முடைய செவியை சாய்க்காமல் போனால் நிச்சயமாக சாத்தான் நம்மை விட்டு ஓடவே போகவே முடியாது. அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கிற போது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து சாத்தானை நாம் எதிர்த்து இருப்போம். சாத்தான் நம்முடைய குடும்பத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.